என்னதான் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சி கம்ப்யூட்டர் அதுக்கு பிறகு வந்த எந்த டிவைஸை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சமையலுக்கு தேவையான மரக்கறியோ அல்லது சோத்துக்கு தேவையான அரிசியோ ஒரு புடி கூட கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிற விவசாயிக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறன்றது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் ஒரு வெண்டி செய்யை பற்றிய தகவல்களை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். இந்த வெண்டி செய்யை செய்திருக்கின்ற விவசாயியிடம் நாங்கள் இன்றைக்கு அவரோட நிறைய விஷயங்களை கேட்டு இந்த வெண்டி செய்யினுடைய நுட்பங்கள் பற்றியெல்லாம் கேட்டு அவர் எவ்வாறு இந்த வெண்டி செய்யை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் கேட்டு உங்களுக்கு நாங்கள் தர இருக்கின்றோம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் இந்த கணக்கு ரவீந்திர ராஜா கலதாவில் இதை வசிக்கிறேன். விவசாயம் தான் செய்கிறோம். நல்ல விஷயம். சொன்னால் விவசாயம் என்றது எங்களோட கழுதாவளை ஊருக்கு ஒரு முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயம் ஒரு விஷயம். எந்த ஒரு வேற ஒரு தொழிலில் இருக்கிறாலும் விவசாயத்தில் இருப்பார். ஆனால் நீங்கள் முழு நேர தொழிலாக விவசாயம் செய்கிறீங்க. முழு நேரமாக செய்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பில் வெண்டி செஞ்சிருக்கீங்க. எவ்வளோ நிலத்தில் நடுக செஞ்சிருக்கீங்க? சும்மா ஒரு அரை ஏக்கருக்கு கூடுதலாக தான். அரை ஏக்கருக்கு கூட தான் வரும். இப்போ அறுவடை செய்கிற பருவமாக போயிட்டு தான் அறுவடை செய்கிற பருவம். இப்போ குடலை பருவம் சொல்லுவோம் நாங்கள். இப்படி ஒரு மட்டத்துக்கு இருந்தால் அதை குடலை பருவம் சொல்லுவோம். அதான் அந்த பயிர் விளைச்சல் தார பருவம், கூடிய விளைச்சல் தார காலம். ஒரு இளந்தாரி வயசுன்ற இளந்தாரி வயசு பருவம் என்ற மாதிரி இப்போ அதிகூடிய ஒரு என்ன அறுவடை தரக்கூடிய பருவம். இப்போ இந்த நிலப்பரப்பில் நீங்கள் நடுக செஞ்சிருக்க வண்டியில் சுமார் ஒரு தரம் அறுவடை செய்கிறது எத்தனை கிலோ அப்படி அறுவடை செய்கிறீங்க? நாங்கள் இப்போ நாலாந்தம் ஒரு 50-60 கிலோ இப்போ வெட்டி கொண்டு வச்சு, இன்னும் கூடுதலாக தான் மட்டும் நாலாந்தம் பண்ணி சொன்னால் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் ஒரே நாள் பார்த்து கொண்டு விடுறதா? ஒரே நாளைக்கு பார்த்து கொண்டு வரோம். அப்படி முத்தல் எல்லாம் வராது. ஒரு இதே மாதிரி சீரான காயா அப்படியே வரும். அப்போ சிலது இப்போ நல்ல பெரிய காயா இருக்கும். ஆனால் பார்வைக்கு முத்தல் மாதிரி தெரியும். அதுலேருந்து எனக்கு ஒரு அளவான செய்து பட்டில் என்னென்னு சொன்னால் இது ஒரு மிக முக்கியமான விடயம். இது வண்டி செய்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான விவசாயிகள் ஒண்டை விட்டு நாளைக்கு ஒருக்கா வண்டிக்கு அறுவடை செய்வாங்க. ஆனால் உண்மையான விஷயம் வந்து ஒவ்வொரு நாளும் வண்டிக்கு அறுவடை செய்யணும். ஏன்னு சொன்னால் பூ ஒண்டை விட்டு பூக்குறல்லே நாள் ஒண்டை விட்டு நாள் ஒரு பூக்குது இல்லை, ஒவ்வொரு நாளும் தான் பூக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் தான் நீ வெட்ட வேணும். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் வண்டிக்கு அறுவடை செஞ்சு கொண்டு வரையில் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? இப்போ வண்டிக்கு அந்த நேரம் இந்திய நிலவரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. குறைவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய மாதிரி இருக்கா? ஓரளவு இருக்குது. இதே விட இன்னும் குறையும்டா எங்களுக்கு கட்டுப்படியாக சொன்னால் பொறுமையும் வேணும். வண்டி செய்கிறேன்னா சரியான பொறுமை வேணும் என்ன. இப்போ இந்த வண்டி இனம் என்ன நாட்டி இருக்கிறீர்கள்? அபேஸ்காண்டு ஒரு இனம் புது இனம் உண்டு. எப்படி அந்த இனம் உங்களுக்கு இதுவரைக்கும் முதல் நீங்க இதுக்கும் முதல் நாடு நம்ம நாட்டு நம்ம நாட்டுன்னு அதுவும் இப்போ இந்த டைமில் நாட்டுறேன்னு சொன்னால் ஒரு குளிர்டான டைமில் நாடலாம். வெயில கண்டா அதுக்கு ஒரு வைரஸ் வெள்ள நோய் வரும். அதில் இருந்தால் மாறி பாபேஸ்கான்ற இந்த இனத்தினால இது எதுக்கும் சக்தி இருக்கு. அந்த இனத்துக்கு வெள்ளம் வராது, வைரஸ் வராது. நாடு ஒன்று கூட இல்லை. இப்போ இந்த வண்டி நடுகை செஞ்ச அளவு திட்டங்களை சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களுக்கு? அளவு திட்டங்கள் 2 அடி அகலம் வேணும். லைனுக்கு லைன் 2 அடி அகலம் வேணும். ஒரு கண்டுக்கு இன்னொரு கண்டுக்கு குறைஞ்சது ஒரு அடி 1.5 அடிக்குள்ள ஒரு அடி தான் சாதாரணமாக இருக்கணும். குறைஞ்சது கூடியது 1.5க்குள்ள இருக்கணும். ஒரு 1.5 அளவு ஒரு அடி சாதாரணமாக என்ன ஒரு அடி தான் வருங்க. ஒரு அடிக்கு கூட தான் இருக்கணும், குறைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் இடையில ஒரு அடி அல்லது ஒரு 13 அங்குலத்துக்குள்ள இருக்கும். நான் இந்த வண்டி லைனுக்கு இடையில 2 அடி வச்சிருக்கிறேன். இதுதான் சரியான அளவு திட்டமா இருக்கும். இதுதான் அளவு திட்டம். இந்த வண்டியை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். நெருங்கினா இந்த காய் வெட்டாது. ஆனா தள்ளினாலும் அந்த பரப்பா இருக்கும் காய் வெட்டாது. அதுக்குள்ள வண்டி எண்ணிக்கை குறைய வேண்டாம், காய் அளவும் குறையா இருக்கும். நல்ல ஒரு சிறந்த ஒரு முறையில் உங்களோட அந்த நடுகை திட்டமிடலே செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி இந்த நிலத்தை வண்டி நடுகை செய்கிறதுக்காக எப்படி நீங்கள் இப்போ பண்படுத்தி எடுத்த உழவடிச்சு நம்ம எம்பிகே
எம்பிக்கை இதெல்லாம் கொஞ்சம் போட்டு அந்த இதெல்லாம் பயன்படுத்தி தான் எடுக்கிறேன். கண்டுகளுக்கு இதை தாக்காம குருணை போடலாம், இல்லை எண்ணெய் அந்த இதை பயன்படுத்தி கொஞ்சம் விதைய ஆரம்பத்தில் வந்து வேற சின்ன புழுக்கள் இருக்கிற புழுக்கள் சின்ன பூச்சிகள் வந்து குத்தினா தண்டு இதுலேயே போய்த்தணும். அதுக்கு நம்ம நாட்டி கொஞ்சம் சின்ன கண்டா வரக்க கொஞ்சம் நம்மளோட ஆர்வங்களை செலுத்தி பராமரிச்சா கொஞ்சம் இல்லை சந்து ஊற்றி அண்டி சொல்லுவாங்க. விடுமண்டி என்ன அப்படியே முறிச்சு உள்ளாம்பு மண்ணுக்காம்பும் மேலே வராது. சின்ன வண்டி சின்ன நாட்டுகளாக இருக்க உள்ள சந்து ஊற்றி அதுக்கு நம்ம ஒரு பூச்சி நாசினியில் அடித்தா சரியா போயிடும். இப்போ பூச்சி நாசினி என்று சொல்லக்குள்ள இப்போ நீங்கள் இப்போ அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும். இப்போ எப்படி பூச்சி நாசினி நான் கட்டுப்படுத்தினபடியா சின்னதில் கட்டுப்படுத்தி அந்த பூச்சி நாசினி இப்போ தேவையில்லை. அது சின்னதுலேருந்து ஆரம்பிச்சு வர புழு. இப்போதைக்கு இவருக்கு பூச்சி நாசினி அவசியம் இல்லை. நீங்கள் இதுக்கான களை கட்டுப்பாடு இப்படி செஞ்ச நீங்கள் நடுகை செஞ்சு களையால் இப்படி தான் பிடுங்குறோம். நம்ம கையால் கொஞ்சம் நடுவில் செருக்கிறோம், மம்படியால் செருக்கி போட்டு அந்த கண்டு வர மாதிரி பிடுங்குறோம். இப்போ நீங்கள் அந்த 2 லைனுக்குள்ளே வந்து மம்படியால் கண்டுக்கு டையில் வைக்கிறதா கையால்? அது சிறிய கண்டா தான் முடுங்கலாம், பெரிய கண்டா கையெல்லாம் முடுங்கணும் என்ன. ஆனால் பெருத்தா கஷ்டம். அதில் வந்து சின்ன வயதிலே அதை இல்லை தாக்கிறோம் களையெல்லாம். மேனே பார்த்த வண்டினா வண்டி தோட்டங்கள் நம்மளும் நிறைய இப்போ ஊர்களில் பக்கத்து ஊர்களில் எல்லாம் பார்த்துருக்குறோம். இப்படி இந்த பருவத்திலேயே வண்டி காய்ச்சி ரயில்ட்டு முடிஞ்சு போயிடும். உண்மையிலே பார்த்தா ஒரு மனதுக்கு ஒரு ரம்மிய மாதிரி அப்படி ஒரு அழகாக இருக்குது. இந்த அளவுக்கு அந்த வண்டியை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கன்னு சொன்னால் இதில் உங்களோட செய்கை முறை தான் இதில் முக்கியத்துவமான விஷயமா இருக்கும். அப்படி பார்க்கக்குள்ள இதுக்கான உரம் மேலாண்மை எப்படி செஞ்ச நீங்கள் என்ன மாதிரி? சொன்னால் நாங்கள் ஒரு நாளாக சில பயிர்களுக்கெல்லாம் கிழமைக்கு ஒருக்கா பயில ஓடுவோம். வண்டியை பொறுத்த வரையில் அதில் போஷாக்கு எவ்வளோ நம்ம பயில கொடுக்கோமோ அவ்வளோக்கு அதில் போஷாக்கு காட்டும். இப்போ இந்த காய்கறி சத்தாண்டினா நம்ம ஒரு கிழமைக்கு ஒருக்கா பயில ஓடுறது காய் இருக்கா ஒவ்வொரு நாளும் தான் காய் போட்டு இப்படி ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒருக்கா நம்ம கொஞ்சம் பயிலை போட்டால் போதும், குறைச்சி போட்டால் போதும். நீண்ட நாளைக்கு பிறகு கூடுதலாக போடுறது பலன் இல்லை. அடிக்கடி குறைய ஒவ்வொரு நாளும் காய் பெருக்கும் கொண்டு அதுக்குரிய குறிப்பிட்ட மாதிரி ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டும். நான் முதலும் செஞ்சேன்னா அந்த இனம் தான் முதல்ல என்ன இனம் செஞ்ச நீங்கள் நம்ம நாட்டினால் நல்லா பெருக்கும். இன்னும் இந்த வெயிலுக்கு வெயில் வந்தால் இன்னையெல்லாம் விட்டுருவோம். அப்படியே இன்னையெல்லாம் அதில் விட்டுருவோம். பெரிய காய் கும்பமாக இருக்கும், அப்படியே பழுதடைஞ்சு போகும். இப்போ நீங்கள் அந்த இனத்திலிருந்து இந்த இனம் தான் நாட்டணுமெண்டு எப்படி தெரிவி செஞ்ச நீங்கள்? இந்த இனத்தை இந்த இனம் இந்த வெயிலுக்கண்டே இது இருக்கு, மற்ற இனம் இருக்குது. ஆனால் அது அந்த டைமில் நாட்டும். அப்படியே அப்படி அந்த இனத்தை நாட்டும், அது அந்த டைமோட முடிச்சிடணும். இப்போ நான் என்ன பண்ணி சொன்னால் அது நீ பெஸ்ட்டு தான், அவ்வளவும் பிள்ளையா போகும். வைரஸ் வந்து போயிடும். அந்த டைமில் அந்த பயிர்னா அது நல்ல இதே மாதிரி தான் இருக்கும். ஒரே பயிர் தான், வைரஸ் தான் பிரச்சனை. வைரஸ் வந்தால் அப்புறம் அந்த வண்டிக்காய் நமக்கு மனசு வெள்ளை மற்ற எல்லா பயிர்களோடையும் ஒப்பிடக்குள்ள இந்த வண்டி செய்கிறது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்லுங்க. எல்லாத்தாலும் இந்த சுனை அதான் சொல்ல வரேன். எல்லாம் சுனை இருக்குது தானே. வண்டிக்குள்ளே போய் வந்தாலே கையெல்லாம் கட்டிச்சு சொரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். மேனே ஒரு ரவுண்ட் அடித்தாலே சொரிய தான் வேணும். இப்போ அப்படி இருந்தும் நாங்கள் வண்டி தான் செய்யணும் வண்டி ஏன் முடிவெடுத்த நீங்கள்? இப்போ மற்ற பயிர்களுக்கெல்லாம் நாள் காணா. இப்போ கத்தரி ஒன்று நாட்டுறான்னு சொன்னால் அதுக்குரிய இது நாளும் காணா. வண்டி என்று சொல்லக்குள்ள இப்போ இந்த மலைக்கு இதே மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஒரு நாட்டி வெள்ளம் பிடிச்சி தாண்டிட்டு அப்போ வண்டி என்று சொல்லக்குள்ள இனி கொஞ்சம் நாட்டுக்கு குறுகாலத்துக்குள்ளே செஞ்சு ஒரு கரையாக நாட்டி விடலாம். இப்போ கொச்சி கத்திரி எல்லாம் போடக்குள்ள நாள் வேணும். மழை இனி 10 மாதம் ஆகுள்ள அடுத்த மழை வந்துடும். அப்படி ஜெக வெள்ளம் நமக்கு பாதிப்பு கூட தான். உங்களுக்கு ஒரு பொருத்தமான இருந்தது என்ன? இப்போ நம்ம நாட்டுறேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். கொஞ்சம் பிந்திட்டோமே. அப்படி இப்போ அறுவடை செய்கிறோம்னு சொன்னால் இப்போ இப்போ கொஞ்சம் நாள் நம்ம இப்போ அறுவடை செய்வோம். 2ஆம் மாதம் எல்லாம் வெள்ளம் போட்டதால் உங்களுக்கு அந்த சிக்கல் வந்துருக்குது. இப்போ அரேக்கருக்கு மேலே நிலப்பரப்பில் வண்டி நடுவேஞ்சிருக்கிறீர்கள். இந்த அரேக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்புலையும் ஒவ்வொரு நாளும் வண்டிக்காக வெட்டுறேன்னு சொன்னால் அது எப்படி? நாங்கள் எப்படியும் மதிய சாப்பாடு சாப்பிட்டு வந்தால் இந்த தொழில் தான் பின்னேறம் வரையும் தொழில் தான். சொன்னையோட விளையாடுறான் தான் வேணும். என்ன இப்போ அதில் ஒரு தம்பி வெட்டுறாரு, நம்மளோட தம்பி வெட்டுறாரு பாருங்க. ஏண்டா அவர் தான் இங்கே பிரதானமான ஆள். இப்போ நான் இந்த கையை உயர்த்திட்டு வர்றதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை. இந்த வண்டியில் இருக்கிற சுனை தான் காரணம். ஏன்னாண்டா வண்டிக்குள்ளே வரண்டியோன்னா நாங்கள் இந்த புல் கை ஷர்ட்டு போட்டு வரணும். நான் அந்த டிஷர்ட்டோட வந்ததால் இப்படியோ அது கொஞ்சம் சுண்ணப்பட்டு தண்டியோன்னா தொடர்ந்து கடிக்கத்தான் இருக்குது. ஏன்னா இப்போ வண்டிக்காக வெட்டக்குள்ளே நாங்கள் புல் கை ஷர்ட்டு போட்டு கை கவரும் போட்டோம் வண்டி சொன்னால்
உண்மையில் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ அதுக்காக நான் இப்படி கையை உயர்த்திக்கிட்டு வந்திருக்கோம். அவருக்கு பிரச்சனை இல்லை, அவரு கொஞ்சம் பழக்கப்பட்டுட்டாரு இப்போ வண்டிக்குள்ளே. அவர் ஒரு மாதிரி வந்துட்டு நான் சொறி கடி விழுது. ஓ அதை ஒன்றும் செய்யலை, அதுன்னு சொரியா கடிக்கு தான் ஆகும். அது அவர் வேலையை அவர் பார்ப்பாரு. ஓ அந்த வழிக்குள்ளையும் பார்த்தனா இந்த வழிக்குள்ளையும் பயிர் இருக்கிற வழிக்குள்ள இந்த பயத்தை நடு செஞ்சிருக்கேன். இதுக்கு ஏதாவது வண்டிக்குள்ள பயத்தை நாட்டுறதுக்கு எதுவும் விசேட காரணம் எதுவும் இருக்கோ? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்படி வழி விட்டு வயர்களுக்கு விட்டு கொஞ்சம் விட்டோம், கொஞ்சம் வழி கொஞ்சம் பெரியாக. அப்போ போஞ்சு பயத்தாண்டு இந்த பயத்தை வாங்கிட்டு ஒரு சைட்டால் அப்படி நாட்டு விட்டோம். இந்த சைட் ஃபுல்லாக நாட்டி சைட்டாக ஃபுல்லாக நாட்டி விட்டோம். அது நல்ல விளைச்சல். பார்த்தா தெரியுது இந்த நெட்டு இது முழுதும் காயாஞ்சிற மிகுதி நெட்டுகள் தான். இது அவ்வளவு முழுக்கிறாரு. நாட்டி இப்படி நாட்டி கூட இப்படி வராது. பயத்தை என்று சொல்லி நாட்டினாலே இந்த அளவு காய்க்காது. இது காய்ச்சல் வந்து பார்த்துருந்தா அப்படி அது அப்படிதான். இந்த போஞ்சி பயத்தை சொல்ற புஷ்தா பயத்தை காய் கிடக்குள்ள நல்ல அழகா இருந்தது. பானை கண்டு நாட்டிருப்பியல். ஆனா அதை தாண்டியும் அது விற்கிற அளவுக்கு வந்துருக்கு. சாதாரணமா ஒரு துண்டு 5-5 கிலோ வரைக்கும், இது 3-4 கிலோ அவரை பட்சத்துக்கு வரும். நம்ம கரையும் எடுத்து கடைக்கும் கொடுக்கலாம். அப்போ அது ஒரு லாபகரமாகவே உங்களுக்கு மாறிட்டு. இப்போ இந்த வண்டி நடுக செஞ்சு எவ்வளோ காலம் இருக்கும்? ஒரு 2-3 மாதம் இருக்கும். இப்போ பட்டை துவங்கி இப்போ ஒரு 20 நாளைக்குள்ள இருக்கும். 20 நாள் இன்னொரு மாதம் அப்படி ஒரு மாதம் 1.5 மாதம் காய் வெட்டலாம். வண்டி நடுகை செஞ்சு நாங்கள் இப்படி ஒரு 50 நாளில் காய் வெட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு 50 நாளில் காய் வெட்ட ஓடிய ஆரம்பிக்கலாம். நம்மளோட செய்யத்தான் பொறுத்து இருக்கு. அந்த எல்லாத்துக்கும் அந்த நம்மளோட செய்ய இதில் தான் இருக்கு. சும்மா நம்ம குறைஞ்ச காலத்துக்குள்ள வயலையில் போடாட்டி இந்த மாதிரி காய் பெருக்க மாட்டு இருக்காது. என்ன செய்ய மேலாது. உண்மையில் ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அது. இப்போ நீங்கள் இந்த வெண்டிக்காயை வெட்டி இப்போ பேக்கில் இருந்தால் வச்சிருக்கிறீர்கள். அப்போ இதை எங்கே நாளைக்கு மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுங்களா? நம்ம வியாபாரி வருவார். நீங்கள் கொண்டு போகிறல? இல்லை வியாபாரி இங்கே வந்து எடுத்துகிட்டு போவார். ஒரு நாளும் அவர் வந்து எடுத்துகிட்டு போவார். நம்ம வெட்டினா சரி. எங்களுக்கு கொண்டு மார்க்கெட்டில் அலைஞ்சிட்டு வேலையெல்லாம் இல்லை. அதுக்கு காலையில் தண்ணி அடிக்க ஒரு மணிக்கெல்லாம் பட்ட தோங்கணும். காலையில் எத்தனை மணி ஆகும் தண்ணி அடிக்க முடியும்? எப்படியும் மதியமாகும். இங்கே அடிச்சு 11-12 மணி ஆகும். இல்லை ஒரு சிறப்பான விஷயம். நாங்கள் வண்டி சொன்னேன் அது அந்தெல்லாம் சொல்லி விவசாயி ஒதுங்குனான்னு சொன்னால் என்ன நிலைமையாகும்? அதான் பிரச்சனை. என்னன்னு சொன்னா சரியான சோனை அந்த முழங்கைக்கு கீழே கறி எடுத்துட்டு பெட்ரால பாருங்க. பெட்ரால் புல்கை சேட்டு தொப்பியெல்லாம் போட்டு தொப்பியை கலட்டிட்டாரு போல வெயில் குறை. ஏன்னா கை கவரெல்லாம் போட்டிருக்காரு. கை கவரெல்லாம் போட்டு வெட்டுலும். இப்போ உண்மையில் ஒரு சிரமமான ஒரு பயிர் தான் இது. இருந்தாலும் விவசாயிகளை நாங்கள் கௌரவப்படுத்தி தான் நாங்கள் பார்க்க வேணும். எல்லா உலகம் முழுக்க இருக்கிற விவசாயிகள் உண்மையில் ஒரு பாராட்டத்தக்க மனிதர்கள் தான். என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்போ என்னதான் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சி கம்ப்யூட்டர் அதுக்கு பிறகு வந்த எந்த டிவைஸை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சமையலுக்கு தேவையான மரக்கறியோ அல்லது சோத்துக்கு தேவையான அரிசியோ ஒரு புடி கூட உற்பத்தி செய்யலாது. என்னதான் தொழில்நுட்பம் வந்தாலும் விவசாயி இறங்கி விவசாயம் செஞ்சால் மட்டும்தான் சாப்பாட்டுக்கு உரிய உணவு உற்பத்தி செய்யலும். அந்த வகையில் எந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் விவசாயி தான் மேலாக போற்றப்படக்கூடியவர்கள் என்று நாங்கள் சொல்கிறதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிற விவசாயிக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறன்றது இலங்கையில் மட்டுமில்லை அநேகமான நாடுகளில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் உற்பத்தி செலவு செஞ்சு அதில் பாடுபட்டு கஷ்டப்பட்டு விறுவிறுத்து அதில் ஏன்னா எல்லா வேலையும் செய்து அதை கஷ்டப்பட்டு உற்பத்தி செஞ்சு எடுப்போம். ஆனால் எங்கள்கிட்டருந்து பெற்றுக்கொள்கிற வியாபாரிகள் எங்கள்கிட்டருந்து ஒரு குறைஞ்ச விலையை பெற்றுக்கொள்வாங்க. அந்த பொருள் நுகர்வோர்கிட்ட போய் சேரக்குள்ளே ஒரு அதிகூடிய விலைக்கு போய் சேரும். இடையில் வியாபாரிகளுக்குள்ளே அந்த கூடிய ஒரு லாபம் சென்றடைகிறத நாங்கள் மாற்றி அமைக்கலாமல் இருக்குது. இது வரைக்கும் மாற்றி அமைக்கிற கஷ்டம் மாதிரி நமக்கு இன்றைய பஜாரை பொறுத்தவரையில் இன்றைய பஜாருக்கு வர நமக்கு கிடைக்கும். நாளைக்கு போகிறோம் நாளைய பஜார். நிரந்தரமாக இப்போ ஒரு 100 ரூபாய் எதிர்பார்த்து வண்டியை செய்ய வேண்டாம். எல்லாரும் செய்யலாது. ஒரு நாளைக்கு கூடும் ஒரு நாளைக்கு குறையும். இதுக்கு முதல்ல கொடுக்க வேண்டாம்னா 60 ரூபான்னு சொல்லுங்க, 70 ரூபான்னு இப்படித்தான் இப்படித்தான் குறைஞ்சுவோம் கூடிப்போம் இதுண்டுவோம். ஒரு முடிவில் வச்சு செய்யலாது. இப்போ 100 ரூபா சொல்லி நான் இந்த மாதம் ஃபுல்லாக 100 ரூபா வெட்டுவேன்னு சொல்லலாது.
நெண்டை சரியான இந்த மிக குறைவில். அப்படி என்னன்னு சொன்னால் இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி மரக்கறிகள் வந்து கிடைக்கிற நேரத்தில் அதை சேமித்து அதை வந்து அடுத்த ஒரு விலை மதிப்பு கூட்டின பொருளாக மாற்றி அதை வந்து டின்னில் அடைச்சோ இல்லை பக்கெட் பண்ணியோ அதை நாங்கள் பிறகு சந்தைகளில் விற்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லை. ஒரு நாளைக்கு வெட்டலன்னு சொன்னால் வேற அடுத்த நாளைக்கு முத்தி போகும். டேஸ்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். உண்மையில் ஒரு அழகான வெண்டிக்காது. நான் இப்போ சாப்பிட போகிறேன் ஒரு தோட்டத்திலேருந்து. காசு கேட்க மாட்டேன். காசு வேணாம். இன்னும் நல்லா இருக்குது. இந்த நாங்கள் ஏற்கனவே காலகாலமாக செஞ்சு வர நாட்டு வண்டியில் அந்த சுவைக்கு இருக்குது. இதை பட்டு சுவையில் மாற்றம் இல்லை. அவ்வளோ நாட்டு வண்டி காய்கிற சுவைக்கு இருக்கு. வேறு கலர் தான் கொஞ்சம் மாற்றம். அது கொஞ்சம் நம்ம நாட்டு வண்டி கலர் கொஞ்சம் இதில் சைஸ் இன்னும் இருக்குது. இப்போ அதாவது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக வரும். ஆனால் பார்வைக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் முத்துன பெரிய சென்றுவாங்க. நல்ல பெருக்கும் இது. கொஞ்சம் அளவோட கொடுத்தா முத்தாது. ஆனால் பெருக்கும் பெருக்கும். அதாவது இப்போ இப்படி இந்த பருவத்தில் விட்டுறது உங்களுக்கு நட்டமாக இருக்குமே. நட்டம் அந்த இருக்கலாம். இதோட எல்லாம் பெருக்கும். இதை விட அப்போ அதாவது நாங்கள் ஒரு அளவான சைஸில் விட்டுரு. இப்போ இது பிஞ்சு காய் தான். இது பிஞ்சு காய் தான். ஆனால் இந்த பருவத்தில் மார்க்கெட்டுக்கு வண்டிக்காக போகும்னு சொன்னால் எத்தனை சைஸ் வெட்டுறோம் வாங்களேன். 3 சைஸ் இருக்குண்ணா அதில் வாடிக்கையாளர்கள். ஆனால் இந்த சைஸில் இந்த 2 சைஸ் போக்குள்ள இது போக்குள்ள கொஞ்சம் பார்ப்பாங்க. இல்லை கொஞ்சம் ஆனால் பிஞ்சு ஆனால் பார்வைக்கு பிஞ்சியா. ஆனால் அதை விட இந்த சைடில் வெட்டி கொடுத்தா ஜாவாரிட்ட ஒன்று பேச தேவையில்லை. கொடுத்தா உடனே முத்தக்கத்தில் ஒன்று. உண்மையில் இந்த காய் வந்து நாளைக்கு வெட்ட வேண்டிய காய் என்ன இதே சைஸுக்கு வரும். இதே சைஸுக்கு. ஆனால் இதெல்லாம் வெட்டணும் என்ன. இப்போ நான் சாதாரணமாக இப்போ பார்வை தெரியும் சின்ன மாதிரி இருக்கு. நாளை பெருத்தணும். அப்போ பெருத்து மார்க்கெட்டு போகிற நேரம் முத்தல் சின்னன்னு சொல்லுவாங்க. முத்தலண்டி விளாட்டாங்க. ஆனால் பெருசு கொடுத்தா முத்தல். எங்களுக்கு வந்து பாருங்களேன் மூடைய ஒரே சைஸான காய் எல்லாம் ஒரே சைஸான காய். என்னென்னு சொன்னால் இப்படி தானே நாங்கள் முதலுக்கே நட்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு காயை பெருக்க வச்சு கூடிய விலைக்கு விற்கணுமன்றதுக்காக நாங்கள் முதல்ல நட்டம் ஏற்பட இல்லாது ஒரு நாள் முந்தியாவது அதை அறுவடை செஞ்சு என்ன அதை காசாக்கிடணும். என்னடா நம்ம இது இப்படிதான் சத்தம் கூட பெருத்தாலும் விட ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து நல்ல ஒரு சத்தான காயண்டு. இப்போ சாதாரணமாக இந்த மூட இப்போ 20 கிலோ வரும் 30 கிலோ சொன்னாக்கா அந்த இதாண்டக்கா 35 வரும். அப்படி வரும். நிறையும் கூட இருக்கு. பருப்பு முத்தி அந்த நிறைய கூட இருக்கு. ஆனால் யாரது போக்குள்ள கொஞ்சம் முத்தல் இருக்கு. கொஞ்சம் மார்க்கெட்டில் டிமாண்ட் குறைவாக இருக்கு. 2 பயிர் தோட்டம் வச்சுட்டு அதுக்குள்ளே 2 இடத்தையும் மாறி மாறி தண்ணி அடிக்கி பயில போட்டு பயிர் செய்து உண்மையிலே கஷ்டப்பட்டு ஒரு தொழில் செய்கின்ற எங்களோட இந்த விவசாய நண்பர் வந்து இன்றைக்கும் இப்போ 2 பேர் வண்டிக்காய் வெட்டி கொண்டு வந்த அந்த வண்டிக்காய் வெட்டுற வேலையை நிறுத்தி எங்களோட இந்த யூடியூப் சேனலுக்காக அவரோட நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்திருக்கிறாரு. பகிர்ந்து இருக்கிற விடயங்கள் அவ்வளவும் விவசாயிகளுக்காக இருக்கட்டும் அல்லது புதிதாக விவசாயம் செய்யணுமென்று இருக்கின்ற இளைஞர்களுக்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் பயன்படும். ஆகவே நாங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கினதுக்காக உங்களுக்கு யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் ஒரு பிரமாண்டமான ஒரு வண்டி தோட்டத்தை வந்து வீடியோ எடுத்திருக்கிறோம். வண்டி செய்யாள நண்பரை வந்து நிறைய விடயங்களை அவர்கிட்ட இருந்து கேட்டு நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கின்றோம். அந்த விடயங்களை உங்களுக்கு பயந்துருக்கிறோம். அந்த விடயங்களை பாருங்கள். இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மற்ற ஏனைய விவசாய நண்பர்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேருவதற்காக ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிறீர்கள்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் இந்த நேரத்தை எமது யூடியூப் சேனலுக்காக செலவழித்து பார்த்ததுக்காக அனைவருக்கும் நன்றி.